ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிமா இருக்கிறீங்க எல்லாரும்? எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்கம்மா. போன கிழமை என்னால் எபிசோட் போட முடியல. அரைவாசி செஞ்சிருந்தேன், ஆனாலும் முடியல. திடீர் பயணம், அதனால போட முடியல. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் போட முடியாது. இப்போ நெக்ஸ்ட் வீக் கிறிஸ்மஸ் இல்லையா, அதுக்கப்புறம் நியூ இயர் வருது. 2 கிழமைக்கு என்னோட எபிசோட் இருக்காது. அதுக்கப்புறம் நான் போடுறேன். சரியாம்மா? ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நான் உங்களுக்கு போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன், அப்பா ஸ்தவன மஞ்சரி எல்லாமே படிக்க வச்சார், சகஸ்டநாமம் படிக்க வச்சார், காலையில எல்லாமே செய்ய வச்சுட்டார். அப்போ ராத்திரி அப்பாவுக்கு நான் ஆரத்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். சரியா? அப்போ ஒரு கனவு வருதுமா. அந்த கனவு எனக்கு ஏன் வந்துச்சுது என்னன்னு சொல்லி எனக்கு நான் அடுத்த நாள் அப்பா கிட்ட கேட்டப்போ அது விளக்கம் தந்துட்டார் எனக்கு. ஆனாலும் அந்த எதுக்காக அந்த கனவு அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கனவா இருந்துச்சுது. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சரியாமா? இந்த கனவு நடக்குது எங்க ஊர்ல எங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டுல நடந்துட்டு இருக்குது. சரியாமா? நான் அங்க இருக்கேன். சரியா? அங்க இருக்கும்போது அதுல நான் எங்க வீட்டுல இல்லை, எங்க வீட்டுக்கு பக்கத்துல, அப்படியே அந்த கிச்சன் பக்கத்திலேயே ஒரு மண் வீடு மாதிரி கட்டி அதுக்குள்ள இருக்கு. தனியா ஒரு ரூம் மாதிரி தான் இருக்குது. அது மண்ணாலதான் செஞ்ச வீடா இருக்குது. அப்ப எங்க வீடு ரொம்ப பெரிய வீடு, பெருசா இருக்கும். அது கல்லால கட்டின வீடு மாதிரி எல்லாம் சுத்தவரை இருக்கும். அது பக்கத்துல இப்படி ஒரு மண்ணால கட்டின ஒரு ரூம் மாதிரி தான் இருக்குது. அங்க இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு பொழுது படுற நேரம், ரொம்ப இருட்டு படுற நேரம் மாதிரி இருக்குது எனக்கு. அப்போ அந்த ரொம்ப வெளிச்சம் இல்லை. எங்க வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் பக்கத்துலதான் எங்களோட குலதெய்வம் வைரவர், காத்தவராயர் வைரவர்னு சொல்லுவேன் இல்லையா, அவங்க இருக்காங்க. அவங்க அப்போ நான் இருக்கும்போது என்ன சொல்றது, ஆலமரங்கள் அப்படியெல்லாம் இருக்கும். அந்த சூளம் வச்சு அந்த மாதிரி கோவில் தான் இது. பெரிய கோவில் இல்லை, கட்டின கோயில் இல்லை. அப்ப அதுக்கு முன்னாடி பெரிய வெட்ட வழியா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே காத்தவராயர் வைரவர் முன்னாடி தெரிவார். இப்போ அதுல ரொம்ப இதுகள் வந்ததுல எல்லாமே மாறி இருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், போன வருஷம் என்ன கூப்பிட்டு இருந்தார். நான் போனப்போ எல்லாமே மாற்றம் தான். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மாறி இருந்தது, இப்போ நிறைய மாறிட்டுது அங்கெல்லாம். அந்த இடத்துலதான் நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். ஒரு தடவை நான் அங்க சின்ன பிள்ளையில கண்ட கனவு, அங்க ஒரு 5 தலை பாம்பு, அது வள்ளிபுர ஆழ்வார் கோயில்ல இருக்கிற மாதிரி என்னை விட்டு கலைச்சு பறந்துட்டே வந்தது. நான் அப்போ ஓடிட்டு வந்திருந்தேன். வாயில ஒரு ஏடு வச்சிருந்துச்சு. ஏடை வச்சு அந்த கொடுக்கறதுக்காகத்தான் அது ஓடி வந்திருக்கோம் என்னமோ, எனக்கு தெரியாது இல்லையா அப்போ. அப்படி அதை பத்தி எல்லாம் அது நடந்தது. அதை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி இப்ப அந்த இடத்துல நிறைய கூட்டமா இருக்காங்க, நிறைய பேர் நிக்கிறாங்க. அப்ப எங்க வீட்டுல இருந்து பார்க்கும்போது தெரியும். அப்ப எங்க வீட்லயும் எல்லாரும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி போய் அவங்கள பயத்துல நம்ம கூட்டமாக்களா இருக்குது, தெரியாத முகங்கள். நான் பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்க யாருமே எனக்கு தெரியல. அப்போ தெரியாத முகங்களா இருக்குது. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் பூட்டிக்கிறாங்க. யாரும் வீட்டுக்கு வந்துடக்கூடாது இல்லையா, அப்படி பயந்து போய் ஓடி போய் பூட்டி இருக்கிறாங்க. அப்போ எங்க வீட்லயும் எங்க அண்ணா எல்லாரும் இருக்காங்க, எங்கட அக்கா அவங்க எல்லாரும் இருக்காங்க. அப்போ அவங்களும் வீட்டுக்குள்ள பூந்துட்டு வீட்டை பூட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னோட 2வது அண்ணா சொல்றார், எதுக்கு பயப்படுறீங்க, என்ன நடக்க போகுது, மனுஷர் தானே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நான் கேட்டுட்டே நானும் ஓடுறேன், வீட்டுக்குள்ள போய் நானும் பூட்டிக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஓடி போகும்போது அந்த ரூமுக்குள்ள பக்கத்துலதான் நான் ஓடி போகும்போது, ரூமுக்குள்ள போகும் முதலே, அந்த வீடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மண் வீடு, அதுக்குள்ள போகும் முதலே எங்க வீட்டுக்கு முன் வீட்டுல இருக்கிற அக்கா என்ன கூப்பிடுறாங்க. பார்த்தா அவங்க ஒரு குழந்தையோட ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு நானும் உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போனதும் அங்க ஒரு படுக்கை தான் இருந்துச்சு. அவங்க அதுல அவங்கள படுக்க வச்சுட்டு நான் சரி கதவை பூட்டுவோமே அப்படின்னு சொல்லி அதை பார்த்தா, அந்த கதவு ஒரு எப்படி சொல்றது, அந்த சின்ன ஒரு தடுப்பு மாதிரி தான், ஒரு மட்டை குச்சியலால இருக்குது. சரியா? அந்த கதவை நான் மூடும்போது அந்த ஒரே ஒரு பெண் மட்டும் வந்திருக்காங்க. அந்த கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு பெண், ரொம்ப அழகா இருக்காங்க. அதுக்கு பின்னாடிதான் எனக்கு தெரிஞ்சது, ரொம்ப சிரிச்ச முகம், மங்களகரமான முகம் அவங்களுக்கு. அவங்க அந்த கதவை தள்ளிட்டே வந்துட்டாங்க. அவங்க உள்ளுக்க சிரிச்சுட்டே இருந்தாங்க, ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தாங்க.
ஒரே சிரிச்சுட்டே இருந்தாங்க. அந்த சிரிச்சபடியே என்கிட்ட கேக்குறாங்க, சாப்பிட என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அப்படியே திகைச்சு போய் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறேன்னா, அப்படியே அவங்களே சொல்லிட்டு அவங்களே அப்படி கண்ணால சுத்தி பாக்குறாங்க. சுத்தி பார்த்துட்டு அப்போ அதுல ஏதோ பிஸ்கட் ஏதோ இருந்திருக்கு. அதை அவங்களே எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு என்னமோ வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வெளியில போனாங்க. என்னமோ அங்க அதுல வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டாங்க. வெளியே போகவும் நானும் அவங்களோட சேர்ந்து வெளியில வரும்போது எங்க வீட்டுக்குள்ள இருந்தவங்களும் வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. வந்து அவங்க பாட்டுக்கு வெளியில கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல என்னோட சகோதரங்களும் கொஞ்சம் உறவினர்களும் அங்க இருக்காங்க. வேற உறவினர்களும் இருக்காங்க. அப்போ என்னோட அண்ணா சொல்லிட்டு இருக்காரு, பாத்தீங்களா அவங்க வந்தாங்க, வந்து சாப்பிட்டுட்டு அவங்க நல்லது தானே செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு அண்ணா சொல்லும் போதுதான் மத்த உறவினர்கள் பேசுறாங்க. வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு தனக்கு காசு தந்திருக்காங்க, தனக்கு நகை தந்திருக்காங்க அப்படின்னு அவங்களோட நகைகளை எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க, காசு கையில வச்சு காட்டிட்டு இருக்காங்க. யார் இவங்க? ஆனா பெண்களா தான் இருந்தது. வந்தவங்க முழுக்க பெண்கள் தான். அப்போ அவங்க எங்க வீட்ல இருந்து நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. என்னட்ட ஒரே ஒரு பெண் மட்டும்தான் வந்திருந்தா. வந்து போயிட்டு இருக்காங்க, காசு தந்திருக்காங்க. வந்து சாப்பாடு கேட்டாங்களாம். சாப்பாடு கேட்டாங்க அவங்கள. ஏதோ சாப்பாடு குடுத்துருக்காங்க இவங்க பயத்துல. எனக்கு தெரியல. அந்த கனவு எனக்கு தெரியல. எனக்கு நடந்ததுதான் எனக்கு தெரிஞ்சது. ஏதோ குடுத்துருக்காங்க. குடுத்ததுக்காக அவங்க சாப்பிட்டுட்டு இப்படி காசு தந்திருக்காங்க, நகை தந்திருக்காங்கன்னு எங்க உறவினர்கள் எங்கவங்க என்னோட சகோதரங்கள் கதைச்சிட்டு இருக்காங்க. கதைச்சிட்டு இருக்கும்போது என்னோட அண்ணா சொல்றாரு, பாத்தீங்களா நான் சொன்னேன் தானே, எதுக்கு பயப்பட்டீங்க? பயப்பட்டீங்க, இது நல்லது தானே செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். அப்படியே நான் கண் முழிச்சிட்டேன். கண் முழிச்சிட்டு என்ன இது, என்ன கனவு இது, கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்காத கனவா இருக்கே. எனக்கு முழிச்சது மறுபடி தூக்கமே வரல. இது முழிச்சது வந்து காலையில ஒரு 3-4 மணிக்குள்ளதான் முழிச்சிருக்கிறேன். எனக்கு ஏன் இந்த கனவு, எதுக்காக? என் மனசு முழுக்க நான் தனியே தான் இருந்தேன். நான் கல்யாணம் முடிச்சது, நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது எதுவுமே எனக்கு நினைவுல இல்ல. இளமையான பருவம், இளமையான இதுல தான் இருக்குன்னு எங்க வீட்டு முன் வீட்டு அக்கான்னு சொன்னேன் இல்லையா, அவங்க பேர் தனம். தனம் அக்கா ஓடி வந்தாங்க. எதுக்கு, என்ன கனவு இது அப்படின்றத நான் நினைச்சிட்டே யோசிச்சுட்டே இருக்கேன். அப்பா கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், அப்பா என்னப்பா, அப்பா எதுக்குப்பா, என்னாச்சு இது, எனக்கு புரிய வைங்கப்பா, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் போனுக்கு மெசேஜ் வருது. அந்த சத்தம் கேட்டது. அதை எடுத்து பார்த்தா ராம்குமார் சாய்ராம் சகோதரர், நான் சொன்னேன் இல்லையா சாய் பிரார்த்தனை சேனல், அவர்கிட்ட தான் நான் முதல் பேசி இருந்தேன். அவங்க கிட்ட நான் ஒரு போட்டோ அனுப்பி அது இப்ப என்ன உங்களுக்கு அதுல விளக்கம் ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். டிசம்பர் 29 நடந்த அந்த காட்சி அப்பா ஒளியில கொடுத்திருந்தாரு இல்லையா, அந்த கழுகு, பாம்பு, முட்டை, அது சம்பந்தமா அந்த போட்டோவை ராம்குமார் சாய்ராமுக்கு நான் அனுப்பி கேட்டிருந்தேன். அதுக்கு பதில் என்ன கொடுங்கண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை பத்தி சொல்லுங்கண்டு. அப்போ அவர் அந்த அனுப்பின மெசேஜ்ல அவருக்கு புரியல அப்படின்னு சொல்லி இருந்தார். ஆனா கழுகும் பாம்பும் இருக்கிறது வடிவாளகா தெரியுதுன்னு. அப்ப அவரும் அந்த மெசேஜ் கொடுக்கத்தான் எனக்கு பாபா உணர்த்துறார். இப்போ உனக்கு புரிஞ்சுதாங்கிற மாதிரி. உண்மையிலம்மா, உண்மையில அப்பா எனக்கு சொல்லியிருந்தார். நான் நிறைய தடவை அப்பா அதை எனக்கு கனவுலையும் காட்டியிருந்தார், நிஜமாவும் அத ஒளியில காட்டியிருந்தார். அங்க வந்திருக்க போறதா. அப்போ நிறைய கூட்டமா வந்திருந்தாங்க இல்லையா, நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க, நிறைய கூட்டமா வந்திருந்தாங்க. அவங்க வந்து போனது எதுக்குங்கிறத எனக்கு புரிய வச்சுட்டார். எனக்கு புரிஞ்சது. அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்த போதுதான் ராம்குமார் சாய்ராம் அதை அனுப்பி இருந்ததுனால எனக்கு அது புரிஞ்சுது, அப்பா என்ன சொல்ல வாராருன்னு. அப்பா கிட்ட காலையிலேயே நான் விளக்கேத்தி வச்சுட்டு அதை பத்தி சொல்லும் போது அப்பா முன்னாடியே எனக்கு கொளுத்தினார். என்னட்ட வந்தது வந்து லட்சுமி அம்மா, தனமக்கா இல்லையா குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்ப தனம் என்று சொல்லி சொன்னா அதுக்கு அர்த்தம் பணம் இல்லையா. குழந்தை செல்வத்தையும் அப்பா கொடுப்பார். நான் அப்பா கிட்ட கேட்டேன், என்னோட சந்ததிக்கு எல்லாமே நீங்க தான் கொடுக்கணும், பணம் இருக்கணும் அவங்களுக்கு தேவைக்கு தவிர மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனசு, அந்த மனசை கொடுக்கணும் அத்தனை பேருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்பா இந்த கனவு மூலம் எனக்கு புரிய வச்சுட்டாருமா.
எல்லாமே செய்யறதா சொல்லிட்டார். அங்க லக்ஷ்மி அம்மாவையே வர வச்சு அவ சிரிச்சபடியே இருந்தா. அவ அவ முகத்துல ஒரே சிரிப்பு தான். அவ பல்லக்காட்டி சிரிச்சபடியே இருந்து சிரிச்சபடியே தான் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சாப்பிட இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. அப்போ அங்க இருந்தது அவங்களே தான் தேடி எடுத்துக்கிட்டாங்க. நான் அப்படியே அதிர்ச்சி அவங்கள பார்த்துட்டு இருக்கிறேன் இல்லையா. எல்லாரும் எதுக்கு பயந்து பயந்து கதவை பூட்டினாங்கங்கிறது எனக்கு புரியல. வந்தது பெண்கள் எதுக்காக பயந்தாங்க, அதையேதான் என்னோட அண்ணாவும் சொல்லிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும். எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு பூட்டை இல்லையா, அதை என்னமோ திறந்தபடி எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவ்வளவு பேரையும் வந்திருந்தாங்க. வந்து போகும்போது எல்லாரும் அங்க இருந்தவங்க எல்லாரும் சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. வந்தவங்க சாப்பிட்டுட்டு எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு கை நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லும் போது எனக்கே அதுல அப்பா கிட்ட வந்து இருக்கும் போது அப்பா அதை உணர்த்தினாருமா. எனக்கு அப்பவே எனக்கு இப்ப கூட சொல்ல முடியல. எனக்கு கண்ணால கண்ணீரே வந்துட்டு இருந்தது. அப்பா நன்றிப்பா, நன்றி நன்றி நன்றி, உங்களாலதான் எல்லாமே நடக்குது. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. லக்ஷ்மி அம்மாவா என்கிட்ட வந்திருந்தாங்க. நான் எதுக்கு அந்த மண் வீட்டுல இருந்தேன். எங்க வீட்டுல எல்லாரும் எங்க வீட்டுல இருக்காங்க, நான் மட்டுமே தனியா அதுல இருந்திருக்கிறேன். அப்ப என்ன தேடி வந்திருந்தாங்க, யாருமே இல்லை. அப்போ குழந்தை செல்வமும் தனமும் சேர்த்து அங்க லட்சுமி அம்மாவும் அங்க வந்திருந்தாங்க. நான் அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்கள படுக்க வச்சேன் இல்லையா. இது உங்களுக்கு புரிஞ்சுதாமா? இதுல என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? அதுல அப்பா சொல்றார், அன்னதானம் செய்யன்னு சொல்றார் இல்லையா. அவங்க சாப்பாடு கேட்டாங்க வாய் விட்டு. அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ, கேக்குறவங்களுக்கு கொடுக்கணும். பசியில இருக்கிறவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு அப்பா எப்பவுமே சொல்லுவார். அவங்க வயிறு நிறையும் போது உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நிச்சயமா அது நல்லது நடக்கும். அதுதான் எனக்கு புரிய வச்சிருக்கார். அங்க இருந்து எல்லாரும் செய்யுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றார். நீங்களும் அதை செய்யுங்கம்மா, நல்லது நடக்கும். அப்பா சொல்லிட்டார், என்னெல்லாம் எனக்கு செஞ்சிருந்தார் இல்லையாம்மா. உங்களுக்கு சொல்றதுக்காக தான் எனக்கு இன்னைக்கு இப்படியான கனவு இதெல்லாம் காட்டி, கனவு மூலம் நிஜமாவும் அப்பா ஒளியில காட்டி சொல்ல வைக்கிறார். எல்லாரும் அதை புரிஞ்சுக்குங்க, நல்லது செய்யுங்க. நல்லது முதல் அன்னதானம் செய்யுங்கம்மா. இல்லாதவங்களுக்கு உணவளிங்க, பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அவங்க மனசார வாழ்த்துவாங்க இல்லையா. அந்த வாழ்த்து எங்களுக்கு முன்னாலே அவங்க சொல்லலை என்றாலும் அங்க போய் சேரும், அங்க போய் சேரும். அப்போ நல்லது நடக்குமா. எல்லா கர்மாக்களும் குறைஞ்சு அதுல என்ன சொல்றது, நல்ல கர்மா சேரும் இல்லையா. கெட்ட கர்மாக்கள் குறைஞ்சு நல்ல கர்மா சேரும். அது செஞ்சிருங்கம்மா, நல்லது நடக்கும். உங்க சந்ததி நல்லா இருப்பாங்க. நன்றி 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 நன்றின்னு அப்பாவுக்கு சொல்லிட்டே இந்த கனவு எதுக்குன்னு நான் நினைச்சதுக்கு அது அப்பா விளக்கம் தந்தது மண்டைய நாள் முழுக்க எனக்கு மனசு நிறைஞ்ச சந்தோஷமா இருந்தது. பாத்தீங்க தானேமா எப்படி அப்பா எனக்கு புரிய வச்சாருன்னு சொல்லி. ராம்குமார் சாய்ராம் சொல்லுவார், அப்பாவோட லீலைகளை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு அடிக்கடி சொல்லுவார். அது உண்மைதான். அப்பா இருக்கும்போது அப்படிதான். என்ன செய்யறாரு, எப்படி யார்கிட்ட பேசுறாருன்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனா இங்கேயோ ஒருத்தர் அவருக்கு அப்பாவை நினைச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பதில் இங்க இருந்து அப்பா சொல்லிட்டு இருப்பார். பக்கத்துல இருக்கிறவங்க அப்படி இதண்டி கேட்டுட்டே இருப்பாங்க, என்ன அப்பா. ஆனா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்பா எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கார். சர்வாந்தர்யாமி இல்லையா. அதான் பாபா எனக்கும் அதை புரிய வச்சுட்டார். புரிய வைங்கன்னு நான் கேட்டே இருந்தேன். எனக்கு புரியலன்னு அது உடனே அந்த மெசேஜை வர வச்சு, அது இப்போவோ நான் அவருக்கு அனுப்பினது அன்னைக்கே அதை வர வச்சு, எப்போ வந்து சேரணுமோ அப்போ அதை வர வச்சு எனக்கு புரிய வச்சுட்டார். அதுவும் அப்பா முன்னாடி வந்திருந்து கேட்டதும் எனக்கு அதை புரிய வச்ச அழகு இருக்கு இல்லையாமா, அதை மறக்க முடியாது. அப்படி ஒரு அழகான மகிமை செஞ்சிருந்தார். அதுக்கப்புறம் பாருங்க, இதுல ஒரு வீடியோவும் இருக்குமா, நான் அப்பா கிட்ட பேசும்போது எடுத்தது. அதுல நான் பேசினது என்னோட வாய்ஸ் போடாம உங்களுக்கு அந்த வீடியோவும் போட்டுறேன். கனவுலையும் எனக்கு நல்ல ஒரு விளக்கம் தந்தார் அவர்கள். அவர் கொடுத்ததுக்குரிய விளக்கம் அவருக்கு காட்சியா எல்லாத்தையும் நான் அதுல சொல்லல. அதுக்கப்புறம் நான் அப்பா விளக்கேத்தி வைப்பேன்னு சொன்னேன் இல்லையா. காலையில ஏத்தி வச்ச விளக்க பார்த்தப்போ ஒரு ஆப்பிள் மாதிரி இருந்துச்சு. அப்போ அப்பா ஆப்பிள் கேட்கிறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப இரவு அப்பாக்கு நைவேத்தியமா ஆப்பிள் கொண்டு வைக்கவான்னு கேட்கும்போது அப்பா இல்ல,
போலி செய்ய அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப எனக்கு அது வடிவா செய்ய தெரியாது இல்லையா? அப்ப அப்பாட்ட சொன்னேன், நீங்களே வந்து என்னோட செய்யுங்கப்பா, எனக்கு காட்டித்தாங்க அப்படின்னு சொல்லித்தான் நான் அதை செஞ்சேன். எனக்கே பெரிய அதிசயமா அவ்வளவு சுவையா அது வந்துச்சு அன்னைக்கு அந்த போலி செஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பா கிட்ட வந்து சொன்னப்பா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா வந்திருக்குது, நீங்க வந்து செஞ்சபடியாத்தான் அது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அதுவும் வீடியோ இருக்குது. நான் எல்லாத்தையும் போட முடியாது இல்லையா, எபிசோட் லாங்கா போயிடும். அதுல வந்து பாருங்க அப்பா என்ன காட்டியிருக்காருன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தப்ப இந்த அப்பாட பூக்களை நான் அந்த அவர் பாதத்துல வச்சிருந்தேன் இல்லையா, அந்த பூக்கள் வாடாம அப்படியே இருந்தது. அது கூட எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதுக்கு மேல பாருங்க ஒரு சித்தர் இருக்கார், குட்டியா இருக்கார். அது ஒரு சித்தர்ன்னு எனக்கு தெரிஞ்சது. மட்டுமில்லம்மா, லக்ஷ்மி அம்மா விளக்குல பாருங்க, அங்க வைரவர் இருக்கார். அவரோட கண்கள் மூக்கு எல்லாம் வடிவா தெரியுது. அதுல ஒரு சைட்ல பிறகு அப்படியே அப்பாட கண்களும் தெரியுது. எனக்கு அப்பாட கண்களும் தெரியுது, வைரவரோட கண்களும் தெரியுது. நான் மார்க் பண்ணி போடல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ, அதனாலதான் அப்படியே ஜூம் பண்ணி போட்டுட்டேன். சரியாமா? அதுல பாருங்க அப்படியே அந்த விளக்குல இருக்குது, வைரவரும் இருக்கார். வைரவரோட முகம் அப்படியே தெரியுது, அவருடைய கண்களோட அப்படியே அவர் நாய் ரூபத்துல வந்திருக்கிறது அவருடைய கண்களோட மூக்கு வரைக்கும் தெரியுது. அப்பாவோட 2 கண்களும் அப்படியே தெரியுது. சரியாமா? அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அப்பா ஆர்த்தி செய்யணும். சரியா? ஆர்த்தி செஞ்சுட்டு அப்பாவுக்கு சொல்லியிருந்தேன், அப்பா நீங்க கேட்ட போலி, நீங்க கேட்ட மாதிரியே நீங்க வந்து செஞ்சதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு நைவேத்தியமா போலியையும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் விளக்க பார்த்தா விளக்குல பாருங்க என்ன வந்திருக்கேன்னு. இது ஆரத்தி செஞ்ச அகல் விளக்குல வந்திருந்துச்சு. அதுல வந்திருக்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம். ஒரு கருப்பு கலரா இருக்குது, அதோட கண்கள் அப்படியே தெரியுது. அப்படியே அது இந்த உயிரினம் அடிக்கடி வந்து போறது. அது பாருங்க, அதுல கண்கள் அது என்ன பார்த்துட்டு இருக்கு. அது வாயில வந்து ஒரு ஹார்ட் ஷேப்ல வச்சிருக்கு. அத பார்த்தா ஆப்பிள் மாதிரி முதல்ல எனக்கு தெரிஞ்சது. அது ஆப்பிள் கேக்குதாக்குமெண்டு தான் நான் நினைச்சதே. ஆனா அது வாயில வச்சுட்டு அது மத்த பக்கமா நான் போட்டோ எடுத்தப்போ அது ஹார்ட் ஷேப் மாதிரியே இருந்துச்சுமா. நேர போட்டோ எடுத்தப்போ அப்படித்தான் இருந்துச்சு. அந்த உயிரினம் கூட ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்குது போல இருக்கு. அது வாயில இருந்து பாருங்க தெரியுது. அப்படியே ஹார்ட் ஷேப்பும் அதுல வாயில இருந்து தான் வெளியில வந்திருக்கு. நான் நினைச்சதே அப்பாக்கு நைவேத்தியமா வச்ச போலி அப்பாவும் வந்து செஞ்சதால நல்லா இருந்துச்சு இல்லையா, அதுதான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படியே அந்த தலைக்கு கீழே பாருங்க, எனக்கு பார்த்தா என்னோட மகன் மாதிரி இருக்கு. அப்பா எப்பவுமே நாங்க குழந்தைகளா இருந்ததை தான் எனக்கு ஒளியில காட்டுவார். எப்பவுமே அப்பா அப்படித்தான். யாருக்காக பிரார்த்தனை வச்சா கூட அவங்களையும் குழந்தைகளா தான் காட்டுறாரு எனக்கு. அதே மாதிரி காட்டியிருந்தார். அதுல ஆரத்தி விளக்குல ஷடோ விழும் இல்லையா, அந்த ஷடோவுல பாருங்க அப்பா மடியில ஒரு குழந்தைய வச்சிருக்கார். அவருக்கு பக்கத்துல அவர் சைட்ல பாருங்க ஒரு கோமாதா இருக்கா. அவளோட முகம் எல்லாம் அப்படியே வடிவா தெரியுது, அவளோட கண்கள் அந்த வாய் எல்லாமே வடிவா தெரியுது. குழந்தைக்கு முன்னால சாப்பாடு ஊட்டுற மாதிரி இருக்கு. கை அப்படியே கை மட்டும் வடிவா தெரியுது, அழகா தெரியுது. அவருடைய கை மட்டும் இந்த சைட்ல இருந்து அப்படியே நீண்டு சைட்ல சாப்பாடு அந்த கையில வந்து இப்படி இப்படி 4 விரலையும் கீழே வச்சு மேல பெரிய விரலை வச்சு நடுவுல அந்த சாப்பாடு வச்சு அந்த குழந்தையின் வாய்க்கு கிட்ட கொண்டு போய் கையை நீட்டியிருக்கா. அந்த கை வந்து சாதாரண எங்களுடைய கை மாதிரி தான் இருக்கு. அந்த கைய பாருங்க, கையில வளையல் கூட போட்டிருக்கா. அவட நெத்தியில கூட பெருசா பொட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்குது, பொட்டு மாதிரி ஏதோ எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கோமாதாவோட முகம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கோமாதா மாடு ரூபத்துல இருப்பா இல்லையா, அந்த முகம் தான் இருக்குது. அவ கண்களை பாருங்க, அவ அப்படியே அந்த கண்கள் ரெண்டா முழிச்சு பாக்குற மாதிரி என்னையே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுமா. அதோட அவ என்ன பார்த்துட்டே அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுறதுக்கு அவங்க வாய்க்கு முன்னால பிடிச்சிருக்கா. அப்பா மடியில அந்த குழந்தைய வச்சிருக்க. இது எதுக்கு என்னத்துக்காகங்கிறது எனக்கு அப்போ புரியல. எனக்கு பின்னாடிதான்மா புரிஞ்சுது. அப்பா புரிய வச்சார். எதுக்கு என்று கேட்டதுக்கு அப்பா எனக்கு நிறைய காட்டியிருந்தாருமா, ஒளியில நிறைய வந்துச்சு.
அதெல்லாம் முழுசா உங்களுக்கு இதுல சொல்ல முடியுமோ தெரியல. நான் ட்ரை பண்றேன். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு செகண்டுக்குள்ளேயே தான், ஒவ்வொரு செகண்டுக்கும் போட்டோ இருக்கும் இல்லையா? இது ஒரு செகண்டுக்குள்ளேயே தான் இந்த ஆரத்தி விளக்குல இந்த இது நடந்துட்டே இருந்திருக்கு. அது நான் போட்டோ எடுத்திருந்தேன்னு பார்த்தா ஒரே டைம் தான்மா 3 போட்டோவும். இதுல பாருங்க, அந்த இதுல நான் எடுத்திருக்கிறத பாருங்க. அதுல அந்த உயிரினம் அந்த தீபத்துல தெரிஞ்சது இல்லையா? அந்த உயிரினம் வந்து அந்த கருப்பு உயிரினம். அதோட கண்களை பாருங்க, அழகா தெரியுது. ஆனா அதுல எனக்கு பார்க்கும்போது அது வைரவர், ஆனா வைரவரோட கண் மாதிரி எனக்கு தெரியல. அதுல ஒரு எலி நிக்கிற மாதிரி தாம்மா எனக்கு தெரிஞ்சுது. பிள்ளையாரோட வாகனம் இல்லையா? எலி வாயில ஒரு பூ வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அத பாருங்க, 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. 2 உயிரினங்கள். அந்த உயிரினத்தோட ஒரு கண்ணை பாருங்க, ரொம்ப பெருசா இருக்குது. அது சைட் போஸுக்கு அதோட வாய் கூட தெரியுது, அதோட பல்லு கூட தெரியுதுமா. அது பூ மாதிரி வச்சிருக்குது. அது வைரவர் என்னிட்ட கேட்டிருந்தார், தனக்கு அலரி பூ வச்சு பூஜை செய்ய சொல்லி. அது கேட்டிருந்ததுனால நான் அங்க சொல்லி, ஸ்ரீலங்காவுக்கு சொல்லி என்னோட அக்காட மகள் அதை செஞ்சிருந்தாங்க. அப்ப இது என்னட்ட கேட்டுட்டே இருந்தாரு இல்லையா? அப்ப அதை ஞாபகப்படுத்துறார் அப்படிங்கறத தான் நான் நினைச்சு அதை செஞ்சிருந்தேன். அந்த ஒரு கண் தான் அப்படி இருக்குது, அந்த ஒரு சைட் போஸுக்கு இருக்குது. இன்னும் அந்த மத்த கண் வார பக்கத்துல இன்னொரு சின்னதா முகம் தெரியுது. அந்த உயிரினத்தோட முகம் தெரியுது. அது வாயில தான் அந்த ஹார்ட் ஷேப், அது முகத்துக்கு பக்கத்துல தான் அந்த ஹார்ட் ஷேப்பும் இருக்குது. அப்போ அது அன்போட தான், அது அன்பை தெரிவிச்சிருக்கு எனக்கு. வைரவரும் அன்பை தெரிவிச்சிருக்காரு. அதுங்க அந்த பூஜை செஞ்சிருந்தாங்க. இதுல வைரவர் அவருடைய அன்பை தெரிவிச்சிருக்காரு. அது நினைச்சு எனக்கு அது இன்னைக்கு தாம்மா எனக்கு அது புரிஞ்சுது. அதை புரிய வைக்கிறாரு என்னோட பாபா. எல்லாமே செஞ்சிருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க. அதுக்கு மேலால அந்த ஹார்ட் ஷேப் இருந்துச்சு இல்லையா? அவங்களுக்கு அப்பாக்கு தெரியும் இல்லையா எனக்கு யாரு பிடிக்கும், எந்த தெய்வத்தை நான் வணங்குறேன். எனக்கு என் மனசுல என்னுடைய சின்ன வயசுலயே என் கூட இருந்த அந்த தெய்வம், அவரை அந்த ஷடோவுல பாருங்க, அந்த ஒளியோட ஷடோவுல அவரை காட்டியிருந்தாருமா. விஷ்ணு பரமாத்மா, அங்க கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். அந்த ஒரு செகண்ட்லயே ஒரு செகண்ட்லயே இத்தனை மாற்றங்கள் வந்திருக்கு. அதுல பாருங்க, விஷ்ணு பரமாத்மா, அவருடைய நாமம் அப்படியே தெரியுது, அவருடைய முகம் அப்படியே தெரியுது, அவருடைய கண்கள் என்ன பார்த்துட்டு இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் அப்பா செஞ்சிருந்தாருமா. ஆனா அத முதல் தடவை நான் போட்டோ எடுத்தப்போ அந்த ஒரு உயிரினம் மாதிரி இருந்துச்சு, எனக்கு வைரவர் மாதிரி தெரியல. அந்த உயிரினம் மாதிரி அந்த அந்த ரூபத்துல எனக்கு நிறைய தடவை வந்து போயிருக்காங்க ஒளியில. அது ஏதாவது ஆபத்து வரும்போது அந்த உயிரினம் வந்து போகுது ஒளியில. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அப்ப புரிய வச்சார். கிருஷ்ண பரமாத்மாவை அங்க காட்டியிருந்தார். எனக்கு கண்ணுக்குள்ள காட்சியா தந்திருந்தார் பாபா. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எனக்கு தெரியல. சாதாரண மனித ரூபத்துல வந்திருந்தா எப்படிமா புரியும் இல்லையா? யாரு 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 என் கண்ணுக்குள்ளேயே மட்டும், நான் கண்ணை திறக்க கூட இல்லை, அப்படியே கண்ணை மூடிட்டே இருந்தேன். அவர் யார் யார் யாருன்னு நினைக்கும் போது அந்த கண்ணால, ஆனா கடக்கண்ணால என்ன பார்த்தார். அந்த கண் ரொம்ப சிவந்த கண்களா இருந்துச்சு. இது நான் ஏற்கனவே போட்டிருக்கணும். சகஸ்டநாமம் படிப்படின்னு அப்பா சொல்லியிருந்தார். அந்த டைம்லதான் எனக்கு வந்திருந்தார் கிருஷ்ண பரமாத்மா. கண்ணுக்குள்ள வந்திருந்தார். அவரோட முகம் மட்டும், அவருடைய தலைமுடியே, அவருடைய கொஞ்சம் சைட் பக்கத்தை விட கொஞ்சம் முகம் முக்காவாசி முகம் தெரிஞ்சது. நான் அதை கீறி இருந்தேன், என்ன ரூபத்துல அவர் வந்திருந்தார்ங்கிறத பத்தி அதையெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு போட்டிருக்கணும். ஒரு எபிசோட்ல வந்திருக்கும், எனக்கு நினைவுல இருக்குது. அது சொல்லிட்டேன். அதுல அது சகஸ்ட நாமத்தை படிப்படியேன்னு என்ன படிக்க வச்சாரு இல்லையா? அப்ப நான் தமிழ்ல வரணும், தமிழ்ல வந்தா தான் என்னால படிக்க முடியும்னு ரொம்ப அப்பா கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு அழுதுட்டேன். என்னால முடியல. அந்த பாஷை, அந்த சம்ஸ்கிருதம் இன்னொரு பாசையில தான் அது முதல்ல வந்திருந்துச்சு. அது கேட்க சரி படிக்கிறேன்ப்பா, அதை கேட்டாவது சொல்றேன்னு சொல்லிட்டு முழங்க இல்லையென்றாலும் வந்து அப்பாக்கு முன்னாடி போயிருந்தப்போ என்னால முடியல. நான் அழுதுட்டேன். அப்பாக்கு முன்னாடி இருந்து அழுதுட்டு, என்னால முடியலப்பா, நீங்க தமிழ்ல தாங்க, தமிழ்ல வந்தா நான் சொல்லுவேன்னு சொல்லி நெஞ்சிலேயே சச்சரிதத்தை வச்சுட்டு தூங்கிட்டேன். அப்பா எனக்கு திடீர்னு என்ன முழிக்க வச்சார், ஐபாட பார்க்க வச்சார். அங்க தமிழ்ல இருந்துச்சு. அப்படியே ஒரு பெரிய ஒரு மகிமை அப்பா செஞ்சிருந்தார். எனக்கு இதுல கிருஷ்ண பரமாத்மா வந்திருந்தது. என்னால
இப்ப கூட உங்களுக்கு சொல்ல முடியலம்மா, அவ்வளவு சந்தோஷம். இது சந்தோஷத்தினால என் மனசெல்லாம் ஏதோ செய்யுது, என் உடம்பெல்லாம் ஏதோ குளிர்து, சிலிர்க்குது, அப்படித்தான் சொல்லணும். புரியல அப்பா என்ன செய்யறார், என்ன சொல்ல வாராருங்கிறது எனக்கு புரியல. ஆனா அங்க ஒரு இதயத்தை காட்டி இருந்தார் இல்லையா, அதனால அப்ப பார்த்துப்பாரு. அப்பா அன்பு, அன்பு இருக்கு அங்க. கிருஷ்ண பரமாத்மா அங்க இருக்கார், கிருஷ்ண பரமாத்மா இருக்கார், வைரவர் இருக்கார், எல்லாரும் பாத்துக்குவாங்க இல்லையா. எல்லா கடவுளையும் கூப்பிட்டு இருந்தார். அம்மனும் வந்திருந்தாங்க. கோமாதாவும் அம்மன் தானே, எனக்கு அம்மன் ரூபத்துலதான் அம்மா முதல்ல அவங்கள தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் அப்பா கிட்ட வந்து சொன்னான், அதுல எந்த அம்மன் வந்திருக்காங்க, எந்த அம்மன் வந்திருக்காங்கன்னு தெரியலப்பா. 3 பேர் இருக்காங்க இல்லையா, அதுல எந்த அம்மன் வந்திருந்தா, பார்வதி அம்மாவா, லட்சுமி அம்மாவா, சரஸ்வதி அம்மாவா, யாருப்பா என்று கேக்குறப்போ, அப்பா அதுல கோமாதாட ரூபம் தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அரவாசி செஞ்சிருந்தேன். அந்த 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 இதோடய நான் முடியல எனக்கு செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் அப்பா பாக்குறப்போ அங்க கோமாதா காட்டி இருந்தார். அப்பா கிட்ட கேட்டுட்டு வந்து பார்த்தப்போ அங்க கோமாதா இருந்தா. ஒரு லட்சுமி அம்மா தானே. கிருஷ்ண பரமாத்மாவும் வந்திருந்தார். இப்படி ஒரு மகிமை செஞ்சிருந்தார் அப்பா எனக்கு. நிச்சயமா எல்லாருக்கும் செய்வாருமா. அப்பா மேல அன்பா இருந்தார். அப்பா குரு இல்லையா, அப்பா குரு இல்லையா, அவர் வழி நடத்துவார். அவரே சொல்லி இருந்தார். எல்லா குருமார்களும் அதைத்தான் சொல்லுவாங்க. எல்லாமே நல்லதே நடக்குமா, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். பிறக்க போற இந்த புது வருஷம் நல்லதாக இருக்கணும். எல்லாருக்கும் நிறைய ஆபத்துக்கள் வரும்னு சொல்றாங்க. என் பாபா கிட்ட மண்டாடுங்க, எல்லாரும் கேளுங்க, மனதுருகி கேளுங்க. நல்லது நடக்கணும், இந்த உலகத்தை காக்கணும், இங்க உலகத்துல வாழ்ற அத்தனை பேரையும் அப்பா நல்வழிப்படுத்தணும், காப்பார். ஓம் சாய்ராம். நிச்சயமா நல்லதே நடக்குமா, எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அப்பாவை நினைங்க, எல்லாமே நல்லதே நடக்குமா. எல்லா கடவுள்களும் அப்பா மூலம் உங்களுக்கு அருள் தருவாங்க, காட்சி தருவாங்க. நீங்க யார வணங்குறீங்களோ, யார அன்பால நேசிக்கிறீங்களோ, அந்த தெய்வத்தையே அப்பா உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவார். நிச்சயமா அது நடக்கும், அது நடக்குமா. அந்த நம்பிக்கையோட இருங்க. அப்பா சொன்னார் இல்லையா, அன்னதானம், தானம் செய்யுங்க. தானம் செஞ்சா என்ன நடக்குதுங்கிறத நீங்களே இதுல பார்த்திருப்பீங்க. அன்னதானம் செய்ய சொல்லி அப்பா சொல்லுவார், அது தெரியும் எனக்கு. அது எனக்கு பிடிச்சதே, அது எனக்கு மனசார பிடிச்சதே. அப்பா வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஆசை. அது யாருக்காவது ஏதாவது செய்யணும், கொடுக்கணுமா அப்படிங்கிற ஆசை நிறைய இருந்தது. சின்ன வயசுல எனக்கு இருந்துச்சுது. ஒருத்தர் என் கைய பார்த்துட்டா போ, சின்ன வயசுல சொன்னதே, இது கொடுக்கிற கை, இது கர்ணனுடைய கை அப்படின்னு சொன்னார். நான் சிரிச்சிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அது பாபா புரிய வைக்கிறார். அப்பா இப்ப வந்ததுக்கு அதுதான் சொல்றார், நல்லது நடக்கணும்னா அது என்ன பாத்தீங்களா, என்ன எனக்கு கனவுல சொல்லியிருந்தார். அது எங்க அண்ணா, என்னோட அண்ணா, என்னோட 2வது அண்ணா தான் சொல்லியிருந்தார். எதுக்கு பயப்படுறீங்க, நல்லது தானே செஞ்சுட்டு போனாங்கன்னு. அப்போ வீட்டை பூட்டாதீங்க, வீட்டை திறந்து வையுங்க. அந்த மனசு திறக்க சொல்றார். பரந்த மனசா ஆகணும். தனிய தனிய தன்னை பத்தியே சிந்திச்சு தனக்காகவே என்னுடையது நான் என்கிற அகங்காரம் இல்லாம பொது நலத்தோட வாழணுமா. உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு, உங்கள்ட்ட இருக்கிறது எல்லாம் கொடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் வாழணும் இல்லையா. உங்க தேவையை தெய்வங்கள் நிச்சயமா செய்வாங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அது கடவுள் பார்த்துப்பார், கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். உங்களால உடலால முடியுமாண்டா, உழையுங்க. உழைச்சு அடுத்தவங்களுக்கும், முடியாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுங்கம்மா, நல்லது நடக்கும். அப்பா என்ன சொன்னார் இல்லையா, அங்க வந்திருந்தவங்க எல்லாரும் கையில சாப்பாடு கொடுத்ததுக்காக கையில் நிறைய பணமும் நகைகளும் தந்துட்டு போனாங்க. என்கிட்ட வந்தது யாரு, நான் மண் குடிசையில இருந்தேன். இருந்தாலும் என்கிட்ட தானாவே வந்திருந்தாங்க. தனமும் வந்து, குழந்தை செல்வமும் வந்து, லட்சுமி அம்மாவே வீட்டுக்குள்ள தானே தள்ளிட்டு, நான் திறக்கல, தானே தள்ளி திறந்து உள்ள வந்து அவளோட பார்வை எல்லா இடமும் அப்படி நின்றபடி அவ தலைய சுத்தி அந்த கண்ணால பார்த்தாங்க அவங்க கண். ஆனா அவங்க சிரிச்ச முகத்தோட இருந்தாங்க, சிரிச்சுட்டே இருந்தாங்க. தானே தேடி எடுத்து நான் திகிச்சு போய் பார்த்துட்டு இருக்கணும், எதுவுமே செய்யல, அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். அவங்களையே வந்து அப்படியே மேசை அப்படியே சுத்தி பார்த்துட்டு, அதுல ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் இருந்தது, பிஸ்கட், அதை சாப்பிட்டுட்டு ஏதோ வச்ச மாதிரி இருந்துச்சுது. நீ நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த வாழ்த்து இருக்கு இல்லையா, நிச்சயமா எல்லாருக்கும் அது கிடைக்கணும். அந்த மனச
அப்பா என் சந்ததிக்கு கொடுக்கணும்னு அப்பா கிட்ட கேட்டுட்டே இருக்கு. அத்தனை பேருக்கும் இந்த சந்ததி இருக்கணும், அத்தனை பேருக்கும் அப்பா அந்த மனசை கொடுப்பார். நல்லது நடக்கணும். இந்த உலகம் நிச்சயமா எல்லாரும் அன்போட வாழணும். உலகத்துல உள்ள அத்தனை பேரும் ஜாதி மதம் எதுவுமே இல்லாம எல்லாரும் எல்லாமே உண்டு என்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்த அத்தியாயத்துல 2 கிழமைக்கு இல்ல, புது வருட வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பிறக்க போற வருஷம் நல்லதா அமையணும். நன்றிமா, நன்றி நன்றி. 2 கிழமை எபிசோட் இருக்காது. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறேன். மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல புது வருஷத்துல 25ஆம் ஆண்டு பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன்மா. நன்றிமா, நன்றி நன்றி. ஜெய் சாய்ராம்.